ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருந்ததாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரை. இந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள், அதாவது கடைசி காலத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு எப்படி கிடைக்கும். அதாவது இது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் அல்ல, நிரந்தரமான ஆசீர்வாதம். அதன் பின்பு தீமையோ துன்பமோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வராது. அப்படிப்பட்ட நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இங்கு நமக்கு சொல்லி இருக்கிறார். இது எப்பொழுது நடக்கும், எப்படி நடக்கும் என்பதை குறித்து இந்த வேத பகுதி நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த இடத்தில் எருசலேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம் என்றால் எருசலேம் நகரத்தையும் குறிக்கும், கர்த்தருடைய ஜனங்களையும் குறிக்கும். உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை எருசலேம் என்றும் சொல்வதுண்டு வேதாகமத்தில். அப்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது, அவர்களுக்காக கர்த்தர் என்னெல்லாம் செய்ய போகிறார் என்பதை குறித்து மிக அற்புதமான வார்த்தைகளை நாம் இங்கு தெரிந்து கொள்ளலாம். அதாவது நம்முடைய துன்ப நாட்கள், நாம் மிகவும் கர்த்தருடைய ஜனம் என்றாலே அதிகமான பாடுகளையும் துன்பங்களையும் சுமக்க வேண்டியிருக்கும். நம் வாழ்க்கையில் அதிகமான பாடுகளையும் துன்பங்களையும் நம் வாழ்க்கையில் சந்தித்து வந்து கொண்டிருப்போம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் விதவிதமான மற்ற மனிதர்கள் மூலமாக பொல்லாதவன் நமக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருப்பான். சில நேரங்களில் சோர்வடையும் அளவுக்கு, நாம் விடாய்த்து போகும் அளவுக்கு கூட பல துன்பங்கள் நம் வாழ்க்கையில் வருவதுண்டு. அப்படிப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மலை மேல் ஏறுவது போல. அதாவது ஒரு அடியையும் நாம் எடுத்து வைக்கும் போது மிகவும் பிரயாசப்பட்டு பாடுகளோடு நாம் முன்னேற வேண்டும், வலியோடு வேதனையோடு. ஏனென்றால் உச்சியில் ஏற வேண்டும், உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் என்றால் மிகுந்த பாடுபட வேண்டும். ஆனால் தாழ்ந்த நிலைக்கு போக வேண்டும் என்றால் எந்த இடத்தில் நாம் மலையில் ஏறிக்கொண்டிருந்தாலும் திடீரென்று கீழே திரும்பி பார்த்து வேகமாக இறங்கி வந்து விடலாம். தாழ்ந்து போவது மிகவும் சுலபமாயிருக்கும், ஆனால் ஏறுவது மிகவும் கடினமாயிருக்கும். அது மலை ஏறுவது போலதான் நம்முடைய வாழ்க்கை. நாம் துன்பத்தை சகித்து பொறுத்து வேதனையோடு நாம் வாழ்ந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அந்த ஆசீர்வாதத்தின் பலனால் நம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு, அதாவது நித்திய ஜீவனை அடையலாம். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்த வாழ்வை, நிரந்தரமான நித்தியமான வாழ்வை நம்மால் பெற்றுக் கொள்ள முடியும். அது பாட அனுபவிப்பதா இருந்தாலும் அதுதான் நமக்கு நல்லது அல்லவா? அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடினமான பாதை என்று தெரிந்தும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கு பெயர் தான் பரிசுத்த வாழ்வு, கடினமான வாழ்க்கை. சரி, அப்படி நாம் செல்லும் பொழுது ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். நமக்காக நாம் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கும் பொழுது நம் மனம் ஏங்கும். நமக்காக பரிந்து பேசுகிறவர் யாராவது உண்டா? நான் இவ்வளவு போராடுகிறேன், என்னிடத்தில் இவ்வளவு நீதி நியாயம் இருக்கிறது, ஆனால் அதற்கு பலன் இல்லை. அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் உலகம் பாராட்டுகளை தெரிவிக்கிறது. அது உலகம் அவர்கள் பக்கம் இருக்கிறது, துன்மார்க்கரின் அருகில் இருக்கிறது, அவர்களுக்கு சாதகமாக செயல்படுகிறது. நாம் நீதி நியாயம் செய்து ஒடுக்கப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், நஷ்டம் அடைகிறோம், பாடு அனுபவிக்கிறோம், அவமானங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறோம். நாம் எங்கு இருந்தாலும், அலுவலகத்தில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், உறவினர்களாய் இருக்கலாம், அக்கம் பக்கத்தினராய் இருக்கலாம். எப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் பழகினாலும் அது என்ன நடக்கும்? நமக்கு அவமானம், துக்கம், வேதனை, பலி, ஏன் தான் இப்படி இருக்கிறதோ என்று சலிக்கும் அளவுக்கு நமக்கு இருக்கும். அந்த நேரத்தில் நம் மனம் ஏங்கும். நமக்காக யாராவது ஒருவர் இருந்தால், நம் நியாயத்தை எடுத்து சொல்ல யாராவது இருந்தால், நமக்காக பரிந்து பேச ஒருவர் கூட இல்லையே என்று ஏக்கம் இருக்கும். இது இயல்பு. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், நீதிமான்களுக்கும், நீதியின் பாதையில் நடக்க விரும்பி அதன் பாதையில் அடியெடுத்து வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட மனநிலை இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு நற்செய்தி சொல்கிறார். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும்
ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் நான் அமராமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமை அப்படி என்று சொல்லுகிறார். நீதிமான்கள், கர்த்தருடைய ஜனங்கள், உண்மையாய் கர்த்தரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஜனங்கள் இப்படி துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? நமக்காக கர்த்தர் மௌனமாய் இருக்க மாட்டாரா? அதின் நீதி பிரகாசத்தை போலவும் நமக்கு நீதி செய்வேன். எருசலேமுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு நீதியை செய்வேன் என்று சொல்லுகிறார். அதாவது கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது சந்தோஷமான செய்தி. துன்மார்க்கருக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் அது மிகுந்த வேதனையான காரியம் அல்லவா? ஏனென்றால் நாம் நீதி செய்கிறோம், நியாயத்தின் பாதையில் நடந்து வருகிறோம், நம் செயல்கள் எல்லாம் நீதியா இருக்கிறது. அப்பொழுது நம் மனம் என்னத்தை எதிர்பார்க்கிறது? நம் செயல்களுக்கு தக்க பலன் கிடைக்கவில்லையே என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது வரும்பொழுது நமக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கும். ஆனால் துன்மார்க்கர் அப்படி இல்லை. அவர்கள் செயல்கள் துன்மார்க்கம் என்பது அவர்களுக்கு தெரியும். பாவம், அக்கிரமம், அநியாயம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எண்ணம் என்னவென்றால், நாம் எதை செய்தாலும் அதற்கு பலன் வராது என்று நினைத்து கொண்டுதான் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வந்தால், அவர்களுக்கு நீதி விளங்கினால், கர்த்தர் வந்து நீதி செய்தால் அவர்களுடைய நிலை என்ன ஆகும்? அவர்கள் செயல்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டால், நீ நன்மை செய்திருந்தால் அல்லவா நன்மை கிடைக்கும், தீமை செய்திருக்கிறாய், அதற்கு பலன் தீமைதான். அதே துன்பத்தை தான் நீ அனுபவிக்க வேண்டும். பிறரை துன்பப்படுத்தினாய், கொடுமைப்படுத்தினாய், அடிமைப்படுத்தினாய், அதன் விளைவாக உனக்கு அது திரும்பி வரும் என்று சொல்லும் பொழுது துன்மார்க்கருடைய நிலை மிகுந்த வேதனைக்குரியதா இருக்கும். அப்படி கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு இப்படி செய்கிறாராம். அதாவது அவர்கள் நீதியை சூரிய பிரகாசம் போல, எரிகிற தீவெட்டியை போல, எரிகிற தீவெட்டி போல வெளியே வர வேண்டும். வெளிப்படுத்தும் வரைக்கும் நான் அமராமல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய நற்செயல்களுக்கு, நாம் செய்த நல்ல காரியங்களுக்கு, நீதியாய் நடந்ததற்கு சரியான பலன் கிடைக்க போகிறது. அது நீதியான பலனாயிருக்கிறது. நன்மைகள் வந்து குவிய போகிறது. சந்தோஷம், வெற்றி, நன்மைகள், எல்லா புதிய காரியங்கள், மகத்துவமான காரியங்கள், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள், நிம்மதி, சந்தோஷம், வெற்றி எல்லாம் வந்து சேரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை கொடுக்கும் வரைக்கும் நான் அமராமலும் இருப்பேன், அது வரைக்கும் அமைதியா இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். வைராக்கியம் கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வருகிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்! கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட காலங்கள் வருகிறதா இருக்கிறது. இந்த நாட்களில் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு வர இருக்கிறது. கர்த்தரை நம்புவோம், அவர் திருவாதங்களை பற்றி கொள்வோம். உலகெங்கும் இருக்கிற இஸ்ரவேலருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிற, கர்த்தரை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இப்படிப்பட்ட செயல்கள் அவர்கள் வாழ்க்கையில் வரும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இஸ்ரேல் தேசத்திலும் இப்படி நடக்கும். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். உலகெங்கும் இருக்கிற இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரத்தார், உலகெங்கும் இருக்கிற திருச்சபையினர், உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள், இவர்கள் எல்லாம் ஒரே கூட்டம்தான். எல்லாரும் இவர்களுடைய நீதியை சகல ஜாதிகளும் காண்பார்களாம். உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு கிடைக்க போகிற நீதிக்கேற்ற பலனை பார்த்து ஆச்சரியப்படுவார்களாம். சகல ராஜாக்களும் பார்ப்பார்களாம். சகல ராஜாக்களும் உன் மகிமையை காண்பார்கள். உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களும், கர்த்தருடைய தேசமும், எருசலேமும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய மகிமை விளங்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர்களுக்காக செய்ய போகிறார். உலகமே ஆச்சரியப்பட்டு பேசும் காரியமாய் அது இருக்கும். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய ஜனங்களுக்கு புது பெயர் ஒன்று கொடுக்கப்படுமாம். அந்த புதிய பெயரை வைத்து கர்த்தர் நம்மை அழைப்பாராம். இப்படி நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய்.
இந்த அதிகாரம் முழுவதும் எதை சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த ஆசீர்வாதம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து நமக்காக சிலுவையில் மரித்து தம் ஜீவனை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை ரட்சித்து மீட்டுக் கொள்ளப் போகிறார் என்ற செய்தியை குறிக்கிறது. நாம் ரட்சிப்பை பெறப்போகிறோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. கர்த்தர் பிறந்ததினாலும் அவர் தம்மை ஒப்பு கொடுத்ததினாலும் பலியாக ஒப்பு கொடுத்ததினாலும் தான் நமக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு. பாதுகாப்பு என்பது பொல்லாத பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறோம். அதாவது மீட்டுக் கொள்வது. ஒரு உதாரணத்திற்கு இது எப்படி என்றால், ஒரு மரம் இருக்கிறது, அதில் அதிகமான கனிகள் பழுத்து தோன்றுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அதை பழுத்த பழங்களை பறித்து நாம் ஃப்ரிட்ஜில் வைத்து பாதுகாப்பது போல. அது அப்படியே விட்டால் காக்கா, குருவி போன்றவை கொத்திவிடும், கீழே விழுந்து விடும், வீணாகிவிடும். அதை பறித்து நாம் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அந்த பழம் பத்திரமா இருக்கும். அது போல நமக்கென்று அது சாப்பிடுவதற்காக நமக்கென்று தெரிந்து கொள்கிறோம். அது போல கர்த்தரும் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களில் கர்த்தர் தமக்கென்று குறிப்பிட்ட ஜனங்களை தேர்ந்தெடுத்து அவர்களை மீட்டு கொண்டு நம் பத்திரப்படுத்துகிறார். அவருக்கென்று பரலோக ராஜ்யத்திற்கென்று பத்திரப்படுத்துகிறார். அதை தான் ரட்சிப்பு என்று சொல்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையையும் நமக்காக அவர் மீட்க போவதையும் அது நடந்து விட்டது இப்பொழுது, ஆனால் நடப்பதற்கு முன்பே சொல்லிய காரியங்கள் இவை. கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம் போல நாம் இருப்போமா? அப்படி என்றால் அது எவ்வளவு அலங்காரமான கிரீடம் என்று சொல்லும் பொழுது, கிரீடம் என்பது தலையில் வைப்பது. அது மகிமைக்குரியது, புகழ்ச்சிக்குரியது, மேன்மையான காரியம். அப்படி அலங்காரமான கிரீடமும் அவருடைய கையில், கர்த்தருடைய கரத்தில் என்று சொல்லும் போது இந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவருடைய திருக்கரத்தில் அலங்காரமான கிரீடம் போல நாம் இருப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய திருக்கரங்களில் ராஜ முடியுமாய் இருப்போம். ராஜ முடி என்றால் ராஜா தலையில் வைக்கும் கிரீடம். அது உலகத்திலே அந்த தேசத்தில் அந்த ராஜா மட்டும்தான் வைத்திருப்பார். மிக உயர்ந்த கிரீடம் அது. மற்ற மந்திரிகள் மற்றவர்கள் வைப்பது சிறிய கிரீடமாயிருக்கும். ஆனால் ராஜா வைப்பது விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட ராஜ முடியா இருக்கும். இன்றும் கூட இங்கிலாந்து தேசத்தில் இப்படிப்பட்ட ராஜ முடி இருக்கிறது. அதை ராணிகள் இன்றும் கூட வைப்பது வழக்கமாய் இருக்கிறது இந்த காலத்திலும். கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் கிரீடம் போல நாம் மிகவும் பாதுகாப்பாக, அழகாக, அப்படியாக நம்மை வைத்திருப்பார். நம்மை பத்திரமாய் பாதுகாக்கிறார். அப்படி என்று சொல்லலாம். இன்னொரு பொருளும் அதற்கு உண்டு. கர்த்தருக்கு மகிமையாக, அவருக்கு புகழ்ச்சி உண்டாக்கும்படியாக நாம் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு புகழ்ச்சி உண்டாக போகிறது. அதாவது நம்முடைய செயல்கள், நாம் வாழும் நீதியுள்ள வாழ்க்கையும், நம்முடைய ஊழியமும், நம்முடைய செயல்கள் எல்லாமே கர்த்தருக்கு புகழ்ச்சியை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருப்போம். இதன் பொருள் இன்னும் கொஞ்சம் கூட நம் ஆழமாய் தியானிக்கலாம். அதாவது நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களும் பரிசுத்தமாய் நீதியாய் நாம் நடக்கும் பொழுது நம்மை பாவம் செய்ய வைக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக இருக்கிற பொல்லாதவன் என்ன செய்வான்? அவன் அவமானப்பட்டு போவான். நாம் பரிசுத்தமாய் வாழ வாழ, ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்தை கடைபிடிக்க, ஒவ்வொரு காரியத்திலும் நாம் பரிசுத்தமாய் இருக்க, பொல்லாதவன் வெட்கப்பட்டு போவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஏனென்றால் நம்முடைய செயல்களை எல்லாம் நமது ஆண்டவரும் கர்த்தரும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். தேவ தூதர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொல்லாதவனும் கவனித்துக் கொண்டிருக்கிறான். மறந்துவிடக் கூடாது. சாத்தானும் அவனுடைய தூதர்களும் நம்மை கவனித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். ஏனென்றால் நாம் ஏதாவது இச்சைக்கு இடம் கொடுத்தால் அந்த நேரத்தில் வந்து நம்மை பாவம் செய்ய தூண்டி பாவம் செய்ய வைப்பதற்கு அவனும் ஆவலாய் காத்துக்கொண்டு நம்மை சுற்றி வந்து கொண்டுதான் இருப்பான். அவனுடைய பார்வை நம் மேல்தான் இருக்கும். அதை மறந்து விடக் கூடாது. எப்பொழுதும் அவனும் நம்மை பார்த்து கொண்டிருப்பான். கர்த்தர் நம்மை பாதுகாக்க பார்த்து கொண்டிருப்பார். நம்மை அன்போடு நேசித்து நம்மை கவனித்துக் கொண்டிருப்பார். நம்மை பாதுகாத்து மீட்டுக்கொண்டு பத்திரப்படுத்த அவர் நினைத்து கொண்டிருப்பார். இவனோ நம்மை எப்பொழுது தள்ளலாம் என்று அவனும் கவனித்துக் கொண்டிருப்பான்.
2 செயல்களும் இந்த பூமியில் நாம் இருக்கும் பொழுது நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கும். நாம் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அவன் பார்த்து வெட்கப்பட்டு போவோம். இவளிடத்தில் ஒரு பாவமும் செய்ய வைக்க முடியவில்லையே, இவளை நம் வலையில் இழுக்க முடியவில்லையே, நம்மை போல இவளை மாற்ற முடியவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் அவன் வெட்கப்பட்டு போவான். அதற்குதான் நாம் வேதம் வாசித்து ஜெபித்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அவன் அவமானப்பட்டு போவான், கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நாம் பாவம் செய்து விட்டோம் என்றால், நாம் சிறு தவறு செய்தால் கூட பரலோகத்தில் போய் நம்மை பற்றி குற்றம் சுமத்துவான். இதற்கு ஆதாரம் யோபையாவின் வாழ்க்கையில் நடந்தது யோபு புஸ்தகத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை நோக்கி இவன் கத்திக் கொண்டிருந்தான் என்று, குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறான் என்று வெளிப்படுத்தலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது பரலோகத்தில் அன்றாட காரியமாக. இதற்கு எசேக்கியேல் 8 பல இடங்களில் இதற்கு ஆதாரம் இருக்கிறது. இப்படி நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். நம்மை பார்த்து இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் சொல்லுகிறார். நீ இனி கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படாமலும், இவளுக்கு யாரும் இல்லை என்று யாரும் இனி சொல்ல மாட்டார்கள். கேட்பதற்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. நாம் கடந்து வந்த பாதைகள், நம் வாழ்க்கையின் இருளான காரியங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை தியானிப்பது கொஞ்சம், அதை ஏற்றுக்கொள்வதே கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கிறது அல்லவா? எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் நாம் தாண்டி வந்திருக்கலாம். ஒரு மனிதனும் இல்லை, எனக்காக ஒருவரும் இல்லை என்ற நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இன்று நமக்கு சொல்லுகிறார், நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்பட மாட்டாய். அதன் பொருள்தான் எப்சிபா. எப்சிபா என்றால் கைவிடப்படாதவள் என்று பொருள். அந்த பொருளில் வருகிறது. கைவிடப்படாதவள், இனி கைவிடப்படுவதில்லை. ஒரு முறை ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொள்வேன். நோவாவின் காலத்தில் உண்டான ஜலப்பிரளயம் போல் இனி உன் வாழ்க்கையில் இது வராது. கைவிடப்பட மாட்டோம். ஒரு முறை மட்டும்தான், அதன் பின்பு நாம் கைவிடப்பட மாட்டோம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இனி நம் வாழ்க்கையில் கைவிடப்படுதல் இல்லை. அதனால் நாம் எப்சிபாவாக இருக்கிறோம். நம் தேசம் பாழான தேசம் என்று எண்ணப்படாமல் பியூலா என்று சொல்லப்படுகிறது. இனி நம் தேசம் பாழான தேசம் அல்ல. இஸ்ரேல் தேசம், எருசலேம் இனி பாழான தேசம் அல்ல, அது செழிப்பான தேசம் என்று சொல்லப்பட போகிறது. கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை! இதன் சுகம் பெரியது. கர்த்தர் நம் மேல் பிரியமாய் இருந்து விட்டால் நம் வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை. நாம் எங்கு வேண்டும் என்றாலும் இருக்கலாம், எந்த நிலையில் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. கர்த்தர் மட்டும் நம் மேல் பிரியமாய் இருந்தால் போதும். உலகத்தில் யாரும் நம்மை நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை. அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. யார் நேசித்தால் என்ன, நேசிக்காவிட்டால் என்ன, யார் நம்மை ஏற்றுக்கொண்டால் என்ன, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன, எல்லோரும் சேர்ந்து தூஷித்தாலும் கவலை இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். அது போதும். நம்மை சிருஷ்டித்தவர், நம் ஜீவனை கையில் வைத்திருக்கிறவர், நம் வாழ்நாள் எல்லாம் நம்மை காப்பாற்றுகிறவர், அவருடைய திட்டத்திற்காக தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். நம் வாழ்க்கையின் முடிவு காலத்தையும் அவரை குறித்து வைத்திருக்கிறார். நம்மை அவரோடு சேர்த்து கொண்டு நித்தியத்தில் சேர்த்து கொள்ள போகிறவரும் அவர்தான். நாம் வாழும் பூமியை படைத்தவரும் அவர்தான். பரலோகத்தை உண்டாக்கி வைத்திருப்பதும் அவர்தான். அவர் நம்மேல் பிரியமாய் இருக்கும் பொழுது மற்றவர்கள் யார் நம்மேல் பிரியமாய் இருக்க அல்லது வெறுக்க, அவர்கள் யாரோ நாம் யாரோ, என்ன இருக்கிறது? ஏன் மற்றவர்களிடத்தில் நாம் அன்பை எதிர்பார்க்க வேண்டும்? மனிதனின் அன்பை நாடி தேடி ஓடுவதற்கு அது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல, அவ்வளவு பெரிய விஷயம் அல்ல. மனிதர்கள் அன்பாயிருந்தால் இன்று என்னிடத்தில் அன்பாயிருக்கிறார்களா? சரி, சந்தோஷம். நாளை நம்மேல் அன்பாயிருப்பார்கள் என்ற நிச்சயம் இல்லை. அவர்கள் அன்பாய் இருந்தால் என்ன, கசப்பாய் இருந்தால் என்ன? எத்தனை காலம்? அவர்கள் அன்பும் நிலையானதல்ல, அவர்களுடைய கசப்பும் நிலையானதல்ல. அதனால் மனிதர்களிடம் போய் அன்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அவர்களை பிரியப்படுத்தி அவர்களுக்கு ஏற்றபடி நடந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றபடி பேசிக்கொண்டு அவர்களின் மேல் பிரியமாயிருக்க மாட்டார்களா என்று ஏங்கி திரிவது மகா முட்டாள்தனம். அது தேவையற்றது.
மனிதர்கள் நம்மை நேசித்தால் என்ன, நேசிக்காவிட்டால் என்ன, அவர்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? கொஞ்ச காலம் வாழப் போகிறோம், கூட இருக்க போகிறார்கள், வரப்போகிறார்கள். எந்த உறவும் வரும் போகும், எல்லாம் போய்விடும். உறவினர்கள், நண்பர்கள் யாராய் இருந்தாலும் சரி, நிலையானது இல்லை. பெற்ற தாயாய் இருந்தாலும் கொஞ்ச காலம்தான், கடைசி வரை நம்மோடு இருக்க போவதில்லை. நம்முடைய பிள்ளைகளும் அப்படிதான். எந்த உறவு இதைவிட நெருக்கமான உறவு உலகத்தில் இல்லை. அப்படி இருக்க, எதற்காக இப்படி என் மேல் பிரியம் பிரியம் என்று மனித அன்பை தேடிக்கொண்டு, அதற்காக வஞ்சகமாய் பேசிக்கொண்டு நடந்து கொண்டு, இந்த இந்த வேலையெல்லாம் தேவையில்லாத ஒன்று. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறாரா, அது போதும். கர்த்தருடைய ஜனங்களின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தருடைய பிரியம் நம்மேல் வந்துவிட்டால் யோசித்து பார்ப்போம். அண்ட சராசரமும் அவருடையது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எதையும் செய்ய அவரால் முடியும். ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அவ்வளவு பெரியவர் நம்மேல் பிரியம் வைத்து விட்டால் எதை வேண்டும் என்றாலும் அவர் நமக்கு செய்ய போகிறார். நமக்கு சகல நன்மைகளையும் அவரிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். நம்மேல் பிரியமா இருக்கும் போது நாம் கேட்டால் நமக்கு தர மாட்டாரா? நம்மள் தான் பிரியமா இருக்கிறாரே. நாம் எதை வேண்டும் என்றாலும் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். ஒருவேளை கர்த்தர் கோபம் கொண்டு நம்மை அழித்தால், நம்மை அழித்து விட நினைத்தால், யார் நம்மை காப்பாற்றி விட முடியும்? அவரை விட பெரிய வல்லமையுடைய யாராவது நம்மை காப்பாற்ற முடியுமா? முடியாது. அப்படி இருக்க அவர் பிரியத்தை சம்பாதிப்பதே முக்கியமானது. உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய தேசம் வாழ்க்கைப்படும். அப்படி என்றால் நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆளுகை செய்வார். அவருடைய ஆளுகையில் இருக்கும். அவரே நம்மை ஆண்டு கொண்டு நம்மை போஷித்து நம்மை பராமரிப்பார். நம் தேசத்திற்கு நன்மைகள் நடக்கும். நீதி நியாயம் பிறக்கும், நிலைத்திருக்கும், ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். கர்த்தருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். மணவாளன் மணவாட்டியின் மேல் பிரியமாய் இருப்பது போல கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருப்பார். எருசலேம் நகரத்தின் மீது கர்த்தர் பிரியமாய் இருப்பார், ஆசையோடு இருப்பார். அவர் எருசலேமை நேசிப்பார். அதாவது உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருப்பார். மணவாளன் மணவாட்டின் மேல் வைத்திருக்கிற பிரியம் போல. அப்படி என்றால், அதாவது கணவன் மனைவி என்று சொல்லும்போது ஒருவரை ஒருவர் பிரியாமல் அன்பாய் இருப்பார்கள், ஒற்றுமையாய் இருப்பார்கள், பிரிந்திருக்க மாட்டார்கள், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக ஒருவரை ஒருவர் நேசித்திருப்பார்கள். பிரிந்தால் மனம் வேதனைப்படும். அந்த அளவுக்கு அன்போடு இருப்பார்கள். அது போல இப்படி கணவன் மனைவி ஒருவரில் ஒருவர் பிரியமாய் இருப்பது போல எருசலேம் நகரத்தின் மேல், உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களின் மேல் கர்த்தர் பிரியமாயிருப்பார். தம்முடைய ஜனத்தின் மேல் மிகவும் பாசமாக அன்பாக இருப்பார். இன்னொரு உதாரணத்தையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது பிறந்த குழந்தை, ஒரு தாய் இருக்கிறாள், அவளுக்கு ஒரு முதல் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்தவுடன் அதன் மேல் எவ்வளவு அன்பு இருக்கும். அந்த குழந்தையோடவே கூடவே இருக்கும். அதை பார்த்து பார்த்து ரசித்து வளர்ப்போம். அதை விட்டு இணை பிரிய மாட்டோம். என் பிள்ளையை விட்டு நான் எங்கே போவேன் என்று சொல்லுவோம். சில நேரங்களில் அழுவது கூட உண்டு, பிள்ளையை பிரிய முடியாமல். அப்படி இருக்கும் ஒரு தாய் மனம். பிள்ளைக்கும் அப்படித்தான் இருக்கும். அது போல கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருப்பார். எருசலேமின் மேல் கர்த்தர் சொல்லுகிறார், இரவும் பகலும் மௌனமாய் இராத ஜாமக்காரரை உன் மதில்கள் மேல் நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். ஜாமக்காரர்களை கர்த்தர் கட்டளையிடுவாராம். அப்படி என்றால் ஜெபிக்கிற மக்கள் என்று பொருள். ஜெபிக்கிற மனிதர்களை, இரவும் பகலும் ஓயாமல் ஜெபிக்கிற ஜனங்களை ஜெபம் ஏறெடுக்கப்படும்படி கர்த்தர் செய்வார் என்று பொருள். ஜெபம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம். அதாவது இந்த உலகத்தில் கர்த்தர் மனிதனை படைத்த பின்பு இந்த பூமியை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்தார். இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த பூமியில் உள்ள சகலமும் நம்முடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. மனிதனுடைய ஆளுகைக்குள் கொடுக்கப்பட்டது. பாவம் செய்த போது ஆதாமும் ஏவாளும் நம் முற்பிதாக்கள் இழந்து போனார்கள் சாத்தானிடத்தில். ஆனாலும் கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்தார் அல்லவா? அதனால் மனிதனை தான் கர்த்தர் இந்த பூமியின் அதிகாரியாய் பார்க்கிறார். இப்படி இருக்க இந்த பூமியில் ஏதாவது ஒரு செயல் செய்யப்பட வேண்டும் என்றால் அது நாம் கேட்டுதான் கர்த்தர் செய்வார்.
நாம் நாம் கேட்க வேண்டும். கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். சுவாமி, இந்த இடத்தில் இது நடக்க வேண்டும் தாரும் என்று. அதாவது நம்முடைய நிலத்தில் நாம் விதை விதைப்பதற்கோ, அறுவடை செய்வதற்கோ, நம் நிலத்தில் வேலை செய்வதற்கு நம் அனுமதி இல்லாமல் வேறொருவர் வந்து தலையிட மாட்டார்கள் அல்லவா? அது போல கர்த்தர் இந்த பூமியை நம்மிடத்தில் கொடுத்ததினால் நாம் கேட்டால் அதை நமக்கு செய்கிறார். நமக்கு உரிமையாக கொடுத்து விட்டார். அப்படி இருக்க நம்முடைய உரிமையின் மேல் கட்டாயப்படுத்தி அவர் வந்து நுழைய மாட்டார். அவர் நாகரிகமாக நடந்து கொள்கிறார். நான் அவனுக்கு கொடுத்து விட்டேன் இந்த பூமியை. இந்த பூமியில் ஏதாவது நன்மை நடக்க வேண்டும் என்றால் அவன் வந்து கேட்டால் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால்தான் நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் ஜெபிக்காவிட்டால் கர்த்தருக்கு தெரியாது என்று அல்ல. எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நாம் ஜெபித்தால்தான் அதற்கேற்ற பலனை கர்த்தர் தருவார். நற்கிரியைகள் இந்த பூமியில் நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜெபம் அவசியமா இருக்கிறது. இது நம்முடைய உலகம், நம்முடைய இடம். அதாவது நாம் பெற்ற பிள்ளைகள், சிறு குழந்தையை கூட சொல்வார்கள் அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்று. அது போல நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எதுவாயிருந்தாலும் நாம் எவ்வளவுதான் செய்தாலும் சில உரிமைகளை அதற்கு கொடுத்திருப்போம். நாம் அதிகமாய் சமைத்து இதை சாப்பிடு என்று கொடுப்போம். அந்த பிள்ளை எனக்கு இது பிடிக்கவில்லை, நான் சாப்பிட மாட்டேன் என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? வேறு வழி இல்லை. அதற்கு விருப்பம் இல்லை. நாம் விட்டு விடுகிறோம் அல்லவா? நாம் நாகரிகமாக நடந்து கொள்கிறோம். அது போலதான் கர்த்தரும் நம்முடைய எல்லையில் ஒருவேளை அதே பிள்ளை நம்மிடத்தில் வந்து எனக்கு இதை சமைத்து கொடுங்கள் என்று கேட்டால் நாம் என்ன செய்வோம்? நமக்கு கடினமாய் இருந்தாலும், செய்ய முடியாத நிலை இருந்தால் கூட, ஐயோ என் பிள்ளை கேட்டு விட்டான், நான் அவனுக்கு கொடுக்கிறேன், அவனுக்கு நான் இதை செய்கிறேன் என்று நாம் செய்து கொடுப்போம். பெற்றோர்களின் அன்பு அது. என் பிள்ளை இந்த பொருளை எனக்கு கேட்கிறான், அதை நான் வாங்கி கொடுப்பேன். என் மகள் எனக்கு இதை கேட்கிறாள், அதை நான் வாங்கி கொடுக்கிறேன், இதை செய்து கொடுக்கிறேன் என்று நாம் செய்வோம் அல்லவா? அது போலதான் கர்த்தரும் இந்த பூமியில் ஏதாவது நீதி நியாயங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் அது நாம் கேட்கப்பட வேண்டும். அதற்குதான் ஜெபம். ஜாமக்காரர் என்றால் இரவும் பகலும் ஜெபிக்கிற ஜனங்கள். அதாவது கர்த்தருடைய எல்லா ஊழியக்காரர்களும், தனிப்பட்ட ஜெபிக்கிறவர்கள் என்று மட்டுமல்ல, எல்லா ஊழியக்காரர்களும் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லோரும், கடைசி காலத்தில் எல்லோரும் ஊழியக்காரர்கள் தான். கர்த்தருடைய ஜனங்களாய் மீட்கப்பட்ட அனைவரும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இந்த பூமியில் நற்காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் நாம் கேட்டால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் ஜெபம் அவசியமாவது இதனால் தான். ஜெபிப்பதற்கான காரணமும் இதுதான். கர்த்தாவே, இந்த தேசத்தில் இது நடக்க வேண்டும், இந்த ஊரில் இது நடக்க வேண்டும், என் நண்பனின் வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும், என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும். எங்கள் தேசம் இப்படி இருக்கிறது, எனக்கு தெரிந்த அந்த மனிதருக்கு இவ்வளவு வியாதியா இருக்கிறது, அவரை குணப்படுத்தும். பிற மனிதர்களுக்காக, பிற அடுத்தவர்களுக்காக, மற்றவர்களுக்காக, அவர்கள் வாழ்க்கையில் நன்மை நிறைவேறுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த பூமி கர்த்தர் நமக்கு கொடுத்தது. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. எருசலேமின் மதில்கள் மேல் கர்த்தர் இரவும் பகலும் ஓயாமல் ஜெபிக்கிற ஜாமக்காரர்களை ஏற்படுத்துவேன், அவர்கள் மௌனமாய் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஜெப வீரர்களை குறிக்கிறது. உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஊழியர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே என்றால் கர்த்தரை குறித்து சொல்லுகிறவர்களே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களே, எல்லாவித ஊழியர்களும் இதில் அடங்கும். இப்படி கர்த்தரை சொல்லுகிறவர்களே, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அமைதியா இருக்கக்கூடாது. நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, அமைதியா இருக்கக்கூடாது. ஊழியர்கள் எழும்பி வைராக்கியத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தரிடத்தில் ஓயாமல் ஜெபிக்க வேண்டும். மௌனமாய் இராதேயுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அமைதியாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஜனங்கள் அமைதியா இருக்கக்கூடாது. அப்படி என்றால் அமைதி என்று சொல்லும் போது பேசாமல் இருப்பது மட்டுமல்ல. இல்லை, நான் ஞாயிறு தோறும் ஆலயத்தில் செய்தி கொடுக்கிறேன், நான் அமைதியாக இல்லை என்று சொல்லக்கூடாது. அமைதியா இருப்பது என்றால் நம் மனம் அமைதியா இருக்கக்கூடாது. அடுத்தது என்ன செய்ய வேண்டும், அடுத்தது என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் என்ன கட்டளை கொடுப்பார், நாம் அதை செய்வோம் என்று ஆவலோடு காத்திருந்து வாஞ்சையோடு ஓடி ஓடி செய்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு தொழில் நிறுவனம் நடத்துகிறவர்கள் போல
ஒரு சபையை ஸ்தாபித்து அதில் ஒரு வருமானம் வருகிறது, இதோடு நிறுத்திக் கொள்ளலாம் என்று நிறுத்திக் கொள்ளக்கூடாது. மற்ற எந்த வேலைகளை போலவும் ஊழியத்தை செய்யக்கூடாது. ஊழியம் என்பது கர்த்தர் சொன்ன கட்டளையை செய்வது. எங்கு போக வேண்டுமோ அங்கு போக வேண்டும், என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்ய வேண்டும். கர்த்தரிடம் கேட்டு கேட்டு அவருடைய சித்தப்படிதான் நாம் செயல்பட வேண்டும். நாம் அமைதியாய் இருக்கக்கூடாது. நாம் மனம் போதும் என்று நினைத்து விடக்கூடாது. அடுத்தது கர்த்தர் என்ன வேலை செய்வார், நாம் அதை செய்யலாம், இதோடு நிறுத்திக் கொள்ளலாம், இதையே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் போதும் என்று இருக்கக்கூடாது. புதிய புதிய காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். அதை நாம் செய்ய வேண்டும். வாஞ்சையோடு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அமைதியா இருக்கக்கூடாது. நன்றாக ஜெபிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் எருசலேமை கர்த்தர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், பூமி எங்கும் எருசலேம் புகழ்ச்சியாகும் வரைக்கும், கர்த்தருடைய ஜனங்கள் புகழ்ச்சியை பெறும் வரைக்கும் கர்த்தரை அமைதியா இருக்க விடாதிருங்கள். ஓயாமல் கர்த்தருடைய ஊழியக்காரர்களே ஜெபம் பண்ணுங்கள். அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஊழியர்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள், ஓயாமல் ஜெபியுங்கள் என்று பொருள். கர்த்தர் எருசலேமை உயர்த்தும் வரைக்கும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ரட்சித்து மீட்கும் வரைக்கும் ஓயாமல் ஜெபித்துக் கொண்டிருங்கள், இரண்டாம் வருகை வரைக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இனி நான் உன் தானியத்தை எடுத்து அடுத்தவர்களுக்கு ஆகாரமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பிரயாசத்தின் பலனை நாமே சாப்பிடுவோம். நாம் உழைத்து சம்பாதித்ததை பிறர் சாப்பிடும் நிலை நமக்கு வராது. கர்த்தர் அது ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய விளைச்சல், நம்முடைய பிரயாசத்தின் பலனை நாம் சாப்பிடுவோம். கர்த்தர் கோபம் கொண்டால் நாம் உழைத்து சம்பாதித்த பணத்தை அல்லது தானியத்தை, நம்முடைய எந்த செயல்களின் பலனையும் எடுத்து நம் எதிரிக்கு கொடுத்து விடுவார். அது கர்த்தர் செய்கிற செயல். அது கர்த்தருக்கு கோபம் வந்தால், நாம் பாவம் செய்தால் கர்த்தர் அப்படி செய்வார். ஏனென்றால் நம்மை ஆசீர்வதித்து நன்றாக இரு என்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்க, அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டனா நாம் கொஞ்சம் குறும்பு பண்ணிக்கொண்டு என்ன செய்வோம், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அவரை கோபமூட்டுவது. இப்படி செய்தால் கர்த்தர் என்ன செய்வார், அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுத்து, நம் உழைப்பின் பலனை எடுத்து நம் எதிரிகளுக்கு கொடுத்து விடுவார். ஆனால் இனி அப்படி நடக்காது என்று கர்த்தர் சொல்கிறார். நம் பிரயாசத்தின் பலன் நமக்கே கிடைக்கும். நம்முடைய பிரயாசத்தினால் கிடைத்த திராட்சரசத்தை அந்நியர் குடிப்பதில்லை என்று கர்த்தர் தம்முடைய புயத்தின் மேல் ஆணையிட்டார். இனி உன் பிரயாசத்தை, உன் உழைப்பின் பலனை நீயே சாப்பிடுவாய், அடுத்தவருக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று தம்முடைய கரத்தின் மேல் சத்தியம் செய்கிறார், ஆணையிட்டு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் இது எவ்வளவு உறுதியான காரியம். இனி நம் பலன் எல்லாம் நமக்குரியது. நம் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும், நம்முடைய நீதிக்கேற்ற பலன் கிடைக்கும். அதாவது நாம் செய்த நீதி நியாயங்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அதை நாம் இழந்து போக மாட்டோம். நம்முடைய நன்மைகளுக்கு ஏற்ற பலன் நமக்கு நன்மையாக திரும்பி வரும். அப்படி நாம் கை கொண்ட நீதி நியாயங்கள், அதற்குரிய பலன், நம்முடைய உழைப்பின் பலன், இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதையெல்லாம் நாம் அனுபவிக்கும் பொழுது கர்த்தரை துதித்து பாடுவோம், அவருக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு இதெல்லாம் வாய்க்க பண்ணினார் என்று சந்தோஷமாக அவரவர் செய்த உழைப்பின் பலனை கர்த்தருடைய பிரகாரத்தில் அதை குடிப்பார்களாம், திராட்சரசத்தை. அப்படி என்றால் அவர்கள் உழைத்து சம்பாதித்து பிரயாசப்பட்டு திராட்சை செடி வளர்த்து அதன் பழங்கள் பறித்து அதன் ரசம் எடுத்து அவர்களை கர்த்தருடைய பிரகாரத்தில் வந்து குடிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய உழைப்பின் பலனையும் நம்முடைய நீதி நியாயங்களுக்கு ஏற்ற பலனையும் கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருச்சபையில் நமக்கு கொடுப்பார். அங்கு நாம் சந்தோஷமாய் அதை பெற்றுக் கொள்வோம் என்று போல் அவருடைய சன்னிதானத்தில் வாழும் வாழ்க்கை, அதாவது சபைக்கு செல்லும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். என்றென்றும் கர்த்தரை ஆராதித்து சந்தோஷமாய் புசித்து குடித்து வாழ்ந்திருப்போம் என்று பொருள். இது ஆசீர்வாதம். வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாம் வாழும்போது
நாம் இப்படியாக செயல்படும் கர்த்தருடைய வாசல்கள் வழியாய் பிரவேசிப்பது, அதாவது தாழ்த்தப்படாமல் உயர்த்தப்படுவதை குறிக்கிறது. பிரவேசியுங்கள், கர்த்தரிடத்தில் வாருங்கள். சாதாரணமாக நாம் தெருவில் நடந்து போகும்போது, நம் வீடு இருக்கிற இடங்களில் நாம் நடந்து செல்ல வேண்டும் என்றால் அந்த பாதை தெரு சுத்தமாக இருக்க வேண்டும். அது பாதை மேடு பள்ளமாக இருந்தால் அதை சரி பண்ண வேண்டும் என்று சொல்வோம். அதே போல அதில் கற்கள் இருந்தால் அதையெல்லாம் பொறுக்கி தூக்கி எறிந்துவிட்டு பாதை செம்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். இது நாம் நடப்பதற்கு சுலபமாய் இருக்கும்படியாய் செய்வதுண்டு. அதே போல கர்த்தர் நம் வாழ்க்கையின் வழிகளில் இருக்கிற இடரல்களையும் துன்பங்கள் பாடுகள் இவைகளை எல்லாம் நீக்கி போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இவைகளை அந்த துன்பங்கள் நீங்கி போகும்படி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். நம் வாழ்க்கை செம்மையாக போகிறது, வழி செழிப்பாக போகிறது, நன்மை நடக்க போகிறது, நற்காரியங்களை நாம் எதிர்பார்க்கலாம் என்று பொருள். ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள் அப்படி என்று சொல்லும் பொழுது நாம் உயர்த்தப்படுகிறோம் என்று பொருள். கர்த்தர் நம் வாழ்க்கையை உயர்த்த போகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனை பார்த்து. அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது. கர்த்தர் என்ன வார்த்தை சொல்லுகிறார் என்றால், உன் ரட்சிப்பு வருகிறது, உனக்கு பாதுகாப்பு வருகிறது, கர்த்தர் அளிக்கும் பலனும் நம்முடைய செயல்களுக்கு ஏற்ற பிரதிபலனை கொடுக்கும்படியும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியும் கர்த்தர் வருகிறார் என்று சொல் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஜனங்கள் அனைவருக்கும் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இதன் பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து நம்மை காப்பாற்ற வருகிறார். முதல் வருகையை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கர்த்தர் கூறுகிறார். இந்த செய்தியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து சொல்லப்படுகிறது. கர்த்தர் நமக்கு பலன் அளிக்க வருகிறார். நம் நீதிக்கு தக்கதாய், நம்முடைய செயல்களுக்கு தக்கதாய் நாம் எந்த அளவுக்கு உழைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நீதி நியாயமாய் நடந்திருக்கிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறோம், அதற்கேற்ற பிரதிபலனை கொடுக்க கர்த்தர் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். இது இரண்டாம் வருகையை குறிக்கிறது. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் என்றும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள், மீட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் என்று பொருள். நம்மை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் சொல்லப்படுவாய். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் கைவிடப்படாதவர்கள் என்ற பெயர் நமக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய ஜனங்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படும். எருசலேமுக்கும் இஸ்ரேல் தேசத்திற்கும் உலகெங்கும் இருக்கிற இஸ்ரேலுக்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் திருச்சபைக்கும் போகும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் இரண்டாம் வருகையில் வருகிறார் என்ற செய்தி இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோமில் இருந்தும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்தில் இருந்தும் சாயம் தீர்த்த வஸ்திரங்களை உடையவர் என்று அதிலிருந்து வருகிற ஒரு சிவப்பு நிறம் பூசப்பட்ட துணி அடைத்த ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏதோமிலும் போஸ்ரா பட்டணத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோம் என்றால் யார்? ஏதோம் என்றால் ஏசாவின் பெயர்தான் ஏதோம். ஏசா ஆபிரகாம் ஐயாவின் பேர பிள்ளையா இருக்கிறார். ஈசாக்கின் குமாரன் ஏசா. இப்படி இருக்க கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட அந்த ஜனங்கள், அந்த ஏசாவின் மக்கள் அந்த இடத்தில் இருந்து, ஏதோமில் இருந்தும் போஸ்ராவில் இருந்தும் கர்த்தர் வருகிறாராம். அவர் எப்படி உடுத்திருக்கிறார்? சிவப்பு நிறமான உடை உடுத்தி இருக்கிறார். வெள்ளை நிறம்தான் உடுத்தி கொண்டு வருகிறார். ரத்தம் பட்டு இப்படி சிவப்பாய் மாறிவிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து பார்ப்போம். இந்த அதிகாரம் முழுவதும் கர்த்தருடைய இரண்டாம் வருகையை குறிக்கிறது. முதல் வருகையில் அவர் பாவங்களை மன்னித்து பலியாக வந்தார். இரண்டாம் வருகையில் அவர் பலி வாங்க வருகிறார். அதை புரிந்து கொள்வோம். பழி வாங்க வருகிறார். கர்த்தர் மன்னிக்க வந்தார் முதலில். இரண்டாவது வருகையில்
அவர் பழிவாங்க வருகிறார். நீதிக்கு சரிக்கட்டவர் வருகிறார். நீதியின் சூரியனாய் வருகிறார். முதல் வருகையில் அவர் கிருபையின் தேவன். இரண்டாம் வருகையில் அவர் நியாய தீர்ப்பின் தேவன், நீதியின் சூரியன் அப்படியாக வருகிறார். அவர் செயல்கள் நீதியின் சூரியனாய் இருக்கும். ஜாக்கிரதையாய் இருப்போம். அவரை குறித்தான விளக்கங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சிவப்பு நிறம் தீர்த்த நிறமுடைய வஸ்திரங்களை அணிந்தவராகவும் மகத்துவமானவராகவும் வருகிறார். ஏதோமிலிருந்தும் போஸ்ராவிலிருந்தும். ஏனென்றால் இந்த இடம் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட மனிதர்கள் இருக்கிற இடம். அந்த இடத்திலிருந்து வருகிறார் என்றால் அங்கு கர்த்தர் காரியங்களை செய்திருக்கிறார். அதனால் அவர் ரத்தம் பட்டிருக்கிறது. மிக பெரிய பேரழிவு உண்டாகிறது கர்த்தருக்கு விரோதமான ஜனங்களுக்கு. தம்முடைய மகத்தான வல்லமையோடு எழும்பின இவர் யார் என்று கேள்வியாக கேட்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். அவர் இரண்டாம் வருகையில் வரும்போது இப்படி தோற்றமுடையவராய் இருப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதியை பேசி நீதியை செய்து நம்மை பாதுகாக்க வந்த வல்லமையுடைய தேவன் அவர். அவர் நீதியின் சூரியனாய் இரண்டாம் வருகையில் வரப்போகிறார். உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவனுடைய வஸ்திரம் போலவும் இருப்பதென்ன? திராட்சை ரசத்தை, திராட்சை பழங்களை போட்டு அதை கால்களால் மிதித்து அந்த காலத்தில் பழரசம் எடுப்பார்கள். அப்படி ஆலையை மிதிக்கும் போது, திராட்சை ரசத்தை, திராட்சை பழங்களை நசுக்கும் போது, கால்களால் நசுக்கும் போது என்ன நடக்கும்? அந்த திராட்சை பழங்களின் சாறுகள் எல்லாம் நம் துணியில் மேல் படும் அல்லவா? அப்படி துணியில் மேல் பட்டு அவையெல்லாம் கரையாக இருக்கும் அல்லவா? அது போல இருக்கிறது என்ன? உன்னுடைய வஸ்திரம் எல்லாம் ஏன் சுவாமி இப்படி ரத்தமாய் சிவப்பாய் இருக்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒருவராய் ஆலையை மிதித்தேன் என்று சொல்லுகிறார். அவர் ஒருவராய் ஆலையை மிதித்தாரா? திராட்சை பழங்களை அல்ல, துன்மார்க்கரை. கர்த்தர் திராட்சை பழங்களை மிதிக்கவில்லை, அவர் துன்மார்க்கரை அழித்தார். அவருடைய வஸ்திரம் எல்லாம் ரத்தமாகும் அளவுக்கு அவர் துன்மார்க்கரை அழித்து போடுவார். அப்படி என்றால் பூமிக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் அனுமதிக்க போகிறார். கர்த்தருடைய வருகையின் போது அநேக ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள், துன்மார்க்கர் கொல்லப்படுவார்கள். மிக பெரிய ரத்தம் சிந்துதல் உலகத்தில் நடக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் முதல் வருகையை போல இருக்காது, இது வேறு மாதிரியா இருக்கும். கர்த்தர் அப்படி பூமியை பழிவாங்கும் போது துன்மார்க்கரின் செயல்களுக்கெல்லாம் இப்பொழுதெல்லாம் அவர்கள் நம்மை துன்பப்படுத்துகிறார்கள் அல்லவா? எத்தனை இரத்த சாட்சிகளை கொன்று கொண்டிருக்கிறார்கள். கொன்று கொன்று ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை கொன்று எத்தனை கோடி மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் இரத்த சாட்சிகள் மரித்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில். இத்தனை பேரை கொல்வது யார்? துன்மார்க்கர். அவர்களுக்கு பதில் செய்ய வேண்டாமா? இரத்த சாட்சிகளுக்கு நீதி நிறைவேற்ற வேண்டாமா? கர்த்தர் அவர் இரண்டாம் வருகையில் வரும்போது அவர் ஒருவரே நின்று துன்மார்க்கரை அழித்து போடுவார். வேறு யாரும் என்னோடு இல்லை, நான் ஒருவரே ஆலையை மிதித்தேன், வேறு ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் ஒருவரே நின்று அத்தனை துன்மார்க்கரையும் அழிக்கிறார். மிகப்பெரிய பேரழிவை இந்த உலகத்தில் உண்டு பண்ணுவார். ரத்தம் சிந்துதல் என்று சொல்லும் பொழுது அது அணுகுண்டு வெடிப்பு போன்ற காரியங்களாய் இருக்கலாம். கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகை வரும்போது இப்படி நடக்கும். நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன் என்று சொல்கிறார். கோபத்தோடு ஜனங்களை நசுக்கி போட்டாராம். மிகப்பெரிய பேரழிவு. அப்படி நான் செய்ததினால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரத்தின் மேல் பட்டது, என் வஸ்திரத்தை எல்லாம் நான் கரைப்படுத்தி கொண்டேன் என்று சொல்லுகிறார். அவர் நீதி உள்ளவராய் இருந்து நியாய தீர்ப்பை மனிதனுக்கு, இந்த பூமிக்கு அவர் அனுப்பும் பொழுது மிக பெரிய பேரழிவுகள், தீயவர்கள் அழிக்கப்படுவார்கள். அதனால் மிகப்பெரிய பேரழிவு உண்டாகும். ஒருவேளை மூன்றாம் உலக போரை கூட இது கேட்பதாக இருக்கலாம். இது இப்பொழுதல்ல, அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது, கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் போது. அப்படி என்றால் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் முடிய வேண்டும், எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்து முடிய வேண்டும். இதெல்லாம் முடிந்த பின்பு அந்த கிறிஸ்துவின் ஆட்சி வந்து அதெல்லாம் முடிந்த பின்புதான் இந்த காரியம் நடக்கும்.
இப்பொழுதல்ல. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. நீதி சரிக்கட்டுதலை என் மனதில் நான் வைத்திருந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எந்த நாளில் நீதி சரிக்கட்ட வேண்டும் என்று கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறார். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. என் ஜனங்களை மீட்டு கொண்டு நான் காப்பாற்ற வேண்டிய நாட்கள் வந்தது. அந்த வருஷம் வந்துவிட்டது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று பார்த்து ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவர் கூட தாங்குவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிறார். துணை செய்வதற்கு யாருமே இல்லையாம். இதன் பொருள் உலகெங்கும் எல்லா தேசங்களும், தேசத்தின் ராஜாக்களும் இராணுவங்களும் அக்கிரமத்தால் நிரம்பி இருக்கிறது. கர்த்தரோடு கூட நீதியை சரிக்கட்டும்படி எந்த தேசமோ எந்த ஜனங்களோ அவரோடு இருக்க போவதில்லை. கர்த்தர் நீதியை செலுத்தும் போது இந்த பூமியில் அவர் தனி ஒருவராய் நின்று எல்லா காரியங்களையும் செய்ய போகிறார். அக்கிரமத்தை அழிக்க போகிறார், துன்மார்க்கத்தை அழிக்க போகிறார். கர்த்தர் ஜனங்களை எதிர்பார்க்கிறார், நம்மை எதிர்பார்க்கிறார். ஆனால் ஒருவரும் கர்த்தரிடத்தில் நீதியை எதிர்பார்த்து நீதி செலுத்த, ஜனங்கள் மேல் நீதி செலுத்த ஆயத்தமா இல்லை. கர்த்தரோடு கூட சேர்ந்து பணிபுரிய யாரும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது என் கைகளே எனக்கு பாதுகாப்பாய் இருந்து என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. என் கோபத்தினால் என் கைபலத்தோட நான் இதை செய்தேன் என்று சொல்லுகிறார். நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிறார். என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே விழ பண்ணினேன், தரையிலே இறங்க பண்ணினேன் என்று சொல்லுகிறார். இப்படியாக மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தருடைய 2ஆம் வருகையின் போது நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வருகையின் போது தீயவர்களுக்கு இப்படி நடக்கும். துன்மார்க்கமாய் வாழ்ந்த மனிதர்களுக்கு இப்படியான நியாய தீர்ப்பு வரும். ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து ஒழுக்கமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்த ஜனங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். நாம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைக்கு தக்கதாகவும், கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார், அவருடைய இரக்கம் அவருடைய தயவு நமக்கு கிடைத்தது, மகா நன்மைகளும் கர்த்தருடைய பெரிய கிரியைகளையும் நாம் பெற்றுக்கொண்டோம். கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டோம். கர்த்தருக்கு துதி செலுத்துவோம். நாம் கர்த்தரை சேர்ந்து துதித்து பாடுவோம். கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருப்போம். தீயவர்கள் அழிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரை துதித்து மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். இது கர்த்தருடைய 2ஆம் வருகையின் போது நடக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்றும் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும், இவர்கள் என்னுடையவர்கள், வஞ்சனை செய்யாதவர்கள், பரிசுத்தமான உள்ளம் உடையவர்கள் என்று சொல்லி அவர் நமக்கு இரட்சகரானார், நம்மை காக்கிற தெய்வமானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். நாம் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய துன்பங்களை கர்த்தர் அனுபவித்தார். நம்மோடு கூட சேர்ந்து அவரும் துன்பத்தை அனுபவிக்கிற தேவனாய் இருக்கிறார். யோசித்து பார்ப்போம். யோசேப்பு ஐயாவின் வாழ்க்கை சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு ஐயா சிறைச்சாலையில் இருந்தார். அப்பொழுது தேவனும் அவரோடு இருந்தாராம். சிறைச்சாலையில் யோசேப்பு ஐயா அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவரோடு கூட இருந்தார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஜனங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தரும் அவர்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நாம் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்து தங்கி பாடுபட்டு கொண்டிருந்தால் அந்த நிலையில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். நாம் எந்த நிலையில் எங்கிருந்து நாம் துயரத்தோடும் துன்பத்தோடும் வலியோடும் வேதனையோடும் துடித்துக் கொண்டிருந்தோமோ அப்பொழுதெல்லாம் அதே இடத்தில் கர்த்தரும் நம்மோடு இருக்கிறார். இவர் எப்படிப்பட்ட தகப்பன், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்புள்ளவர். அவரை போல வேறு யாராவது இருக்க முடியுமா? யாராலும் இருக்க முடியாது. எந்த மனிதனாலும் இப்படிப்பட்ட அன்பை நமக்கு காட்ட முடியாது. கர்த்தரின் அன்பு மகா பெரியது. அவன் மிகவும் நல்லவர். நம்முடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்படுகிறார். நாம் படுகிற பாடுகளை எல்லாம் அவரும் கூட சேர்ந்து படுகிறார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார்.
இப்படி நம் கூடவே இருந்து நம்மை பார்த்து கொண்டு நம்மை பாதுகாத்து அந்த துன்பத்திலிருந்து விலக்கி விடுகிறார். சமூகத்தின் தூதனானவர் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்மோடு கூட இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து என்ற பெயர் சொல்லப்படவில்லை. தூதனானவர் என்று பல இடங்களிலும் கர்த்தர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தமது அன்பின் நிமித்தமும் தம்முடைய மீட்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். நம்மை நேசித்து அவருடைய அன்பின் சுபாவத்தினாலும் நம்மேல் பரிதாபப்பட்டு நம்மேல் அன்பு வைத்திருப்பதினால் நம்மேல் பரிதாபப்பட்டு நம்மை மீட்டுக் கொள்கிறார். நம்முடைய துன்பத்திலிருந்து அவர் மீட்டு விடுகிறார். நம்மை பாதுகாத்து விடுகிறார். பூர்வ நாட்களில் எல்லாம் அவர் நம்மை சுமந்து வந்தார். அவர்களை தூக்கி சுமந்தார். கர்த்தரே நம்மை சுமந்து பாதுகாக்கிறார். பூர்வ காலம் முதல் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த காலம் முதல் இன்று வரை நம்மை சுமந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மை மீட்டுக் கொண்டு நம் வாழ்க்கை பயணத்தில் வருகிறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்ட போது அவர் தாய் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து இஸ்ரவேலரை வழிநடத்தி கொண்டு வந்தார். வானத்திலிருந்து மன்னா கொடுத்து ஆசீர்வதித்தார். தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னபோது கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து பாதுகாத்தார். இப்படி கண்மணி போல அவர்களை காத்து கொண்டு வந்தார். ஆனால் அவர்களோ கலகம் பண்ணி கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசனப்படுத்தினார்கள். கலகம் பண்ணினார்கள். கன்றுக்குட்டியை செய்தார்கள். விக்கிரகாராதனை செய்து பாவம் செய்து இச்சையான காரியங்களை நடப்பித்தார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள். கர்த்தர் அவ்வளவாய் பாதுகாத்தார். ஆனால் இவர்களோ தவறு செய்தார்கள். அப்படி செய்ததினால் கர்த்தர் அவரே அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவர்களை அழித்து போட்டார். அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்தார். இப்படி இருந்தும் கர்த்தர் பூர்வ நாட்களில் மோசேயை நினைவு கூர்ந்தார். மோசே ஐயாவையும் தம்முடைய ஜனத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் இஸ்ரவேலருக்காக ஜெபித்தவர்கள். மோசேயா ஜெபித்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் ஜெபித்தார்கள் தம்முடைய ஜனத்திற்காக. மோசேயா ஜெபித்ததை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். இவர்களை வைத்து நான் எவ்வளவாய் இந்த ஜனங்களை மீட்டுக் கொண்டு பாதுகாத்து இத்தனை காலம் வழி நடத்தி வந்தேன் என்று நினைத்து பார்த்து அவர்கள் மேல் இரக்கப்பட்டார். அடித்தார், தண்டித்தார், ஆனாலும் இறங்கினார். அப்படி இருந்தும் செங்கடலை இரண்டாய் பிளந்து தம்முடைய ஜனத்தையும் மோசேயையும் கர்த்தர் மேலே தரையில் நடந்து வர செய்தார். கடலில் நடந்து வர செய்து அவர்களை மீட்டுக் கொண்டார். அப்படி செய்தவர் யார்? நான் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் நடுவிலே, இஸ்ரவேலர்கள் நடுவிலே பரிசுத்த ஆவியை கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர் கையில் இருந்த கோலை வைத்திருக்கும்படி சொல்லி அவருடைய வலது கையை கொண்டு கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் வழி நடத்தி வந்தார். அவர்களை தமது புயத்தினாலே மகிமையோடு இஸ்ரவேலர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். நமது ஆண்டவருக்கு, கர்த்தருக்கு நித்திய கீர்த்தியை, நிரந்தரமான புகழ்ச்சி உண்டாகும்படியாக அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திரத்தில் நடப்பது போல கால்கள் இடராமல் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். இரண்டாக பிரித்து குதிரை நடந்து வருவது போல இஸ்ரவேலர்கள் நடந்து அந்த கடலை கடந்து வந்தார்கள். இப்படி செய்தவர் யார்? கர்த்தரே அல்லவா? அவர்தான் செய்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே இறங்குகிற மிருகங்களைப் போல இளைப்பாற பண்ணினார். பள்ளத்தாக்கிலே குளிர்ச்சியான இடங்களில் செழிப்பான புல்வெளியில் மிருக ஜீவன்கள் இளைப்பாறுவது போல, ஆடு மாடுகள் இளைப்பாறுவது போல கர்த்தர் அவர்களை இளைப்பாற பண்ணினார். இப்படி கர்த்தருக்கு நிரந்தரமான புகழ்ச்சி உண்டாகும்படி கர்த்தரே இப்படி வழி நடத்தி கொண்டு வந்தார் இஸ்ரவேலரை. கர்த்தாவே, பரலோகத்தில் இருந்து உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எங்களை நோக்கி பாரும். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்கிறீரோ என்று ஏசாயா தீர்க்கதரிசி சிந்திக்கிறார். இதன் பொருள்,
இந்த ஜெபமானது இன்றைக்கும் பொருந்தும், அந்த காலத்திலும் பொருந்தும். இது 2700 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை. அப்பொழுது இஸ்ரவேலர்கள் இஸ்ரேல் தேசத்தில் இல்லாமல் பாபிலோனுக்கு சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். இப்படி இவர்கள் எல்லாம் பாபிலோனில் இருந்தார்கள். அப்பொழுது ஏசாயா செய்த ஜெபமாயிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, கர்த்தாவே, இதையெல்லாம் தெரிந்தும் நீர் எங்களுக்காக வைராக்கியமாயிருக்கிறீர், எங்களுக்காக வல்லமையோடு இருக்கிறீர், நீர் கோபத்தோடு இருக்கிறீர், எங்களை மீட்டுக் கொள்ள வாஞ்சையோடு இருக்கிறீர், ஆனால் அடக்கிக் கொள்ளுகிறீர் உம்முடைய மனதை, எங்களுக்கு இரங்கும் சுவாமி என்று கேட்கிறார். நாங்கள் ஆபிரகாமின் புத்திரர் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆனால் ஆபிரகாம் எங்களை அறியார். அந்த காலத்தில் ஆபிரகாம் ஐயா வாழ்ந்தார், எங்களை அவருக்கு தெரியாதே, நீரே எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். அதாவது இஸ்ரவேலர்கள் ஆபிரகாம் ஐயாவை பிதா என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிதாவாக இருக்கிறார், பிதாவாகிய தேவனாய் இருக்கிறார். நீரே எங்கள் பிதா என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார். கர்த்தாவே, நீர்தான் எங்கள் பிதா, நீர்தான் எங்களை அடைந்திருக்கிறீர், நீர்தான் எங்களை காப்பாற்றுகிறீர், நீர்தான் எங்களை பிறப்பித்தீர், வாழ வைத்திருக்கிறீர். அதனால் ஆபிரகாம் எங்களை அறியார். இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல, இஸ்ரவேலுக்கும் நாங்கள் அறியப்படவில்லை. 70 வருடம் ஆயிற்று இவர்கள் பாபிலோனில் இருக்கிறார்கள். இவர்கள் பிறந்தது முதல் அங்கேயே இருக்கிறார்கள். அதனால் அப்படி ஜெபித்திருக்கிறார். கர்த்தாவே, நீர் எங்கள் மீட்பரும் எங்கள் பிதாவுமாய் இருக்கிறீர். நீர்தான் எங்கள் மீட்பர், எங்களை மீட்டுக் கொள்ளுகிறவர், எங்கள் தகப்பனும் நீர்தான். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமமாய் இருக்கிறது. ஆதி காலம் முதல் இதுதான் உம்முடைய பெயர். நீர்தான் சுவாமி. இங்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொல்லுகிறார். அதாவது, நீர் எங்களை தூக்கி விட்டு, எங்களை விலக்கி விட்டு உம் மண்டை சேராதபடிக்கு எங்கள் மனதை ஏன் கடினப்படுத்துகிறீர் என்று சொல்லுகிறார். எங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறதும் நீர்தான் சுவாமி. எங்களை தூரமா ஏன் விலக்கி விடுகிறீர்? நீர் எங்களை பிடித்து கொண்டால்தான் நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க முடியும், உமக்கு பிரியமானவர்களாய் வாழ முடியும். அதுவும் உம்முடைய கிருபைதான். நாங்கள் உம்மை நேசிக்க வேண்டும் என்றாலும் அந்த அன்பு எங்களுக்கு தர வேண்டும். நீர்தான் எங்களுக்கு தர வேண்டும், நீர்தான் எங்களுக்கு போதிக்க வேண்டும், நீர்தான் எங்களை வழி நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் உமக்கு பிரியமானவர்களை வாழ முடியும். ஏன் சுவாமி எங்களை விலக்கி விடுகிறீர் என்று ஜெபிக்கிறார். எங்கள் இருதயத்தை ஏன் கடினப்படுத்துகிறீர்? நீரே எங்கள் இருதயத்தை மாற்ற வேண்டும். உம்முடைய ஊழியக்காரர்களுக்காகவும் உம்முடைய கோத்திரங்களுக்காகவும் இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்காகவும் திரும்பியருளும் சுவாமி, மனம் இறங்கும். பரிசுத்தம் உள்ள ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம்தான் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்த பின்பு கொஞ்ச காலம்தான் அப்படி இருந்தது. அதன் பின்பு சிதறடிக்கப்பட்டார்கள். எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். கொஞ்ச காலம் மாத்திரம்தானே சுவாமி உம்முடைய ஜனங்கள் உம்முடைய தேசத்தை ஆண்டார்கள். மீண்டுமாக கைவிடப்பட்டு போயிற்று. உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை எங்கள் எதிரிகள் வந்து பிடித்து கொண்டார்கள். இன்றும் கூட தேவாலயம் இருக்க வேண்டிய இடத்தில் கர்த்தருடைய தேவாலயம் இல்லை, அது கட்டப்பட வேண்டும். நாங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் தானே சுவாமி உம்முடையவர்கள். எங்கள் சத்துருக்களை நீர் என்றாவது ஆண்டு இருக்கிறீரா? நீர் ஆண்டு கொண்டீரா? அவர்கள் உம்முடையவர்கள் அல்ல, நாங்கள் தான் உம்முடையவர்கள். அவர்களுக்கு உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டதும் இல்லை. உம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்களா? இல்லை, நாங்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் தான் உம்முடைய பிள்ளைகள். நீர்தான் எங்களை ஆண்டு கொள்ளுகிறீர், நீர் எங்களை தான் ஆண்டு கொள்ளுகிறீர், அவர்களை அல்ல. எங்களை காப்பாற்றி அருளும் என்று ஜெபிக்கிறார். இப்படியாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு மனம் இறங்கி நிச்சயம் பாதுகாப்பார். ஒரு நாளும் நம்முடைய விண்ணப்பம் வீணாகாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.